ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நன்னா இருக்கீங்களா? சேமமாக இருக்கீங்களா? ஆளாளுக்கு போட்டு குழப்பிட்டுருக்காங்களா? இப்போது என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப்பை வந்து இப்போ நம்ம அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டு வேலைக்கு போவாங்க, எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. சரிங்களா? இப்போ என்ன டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா, எப்படி வீடியோ போட்டால் ஃபேமஸ் ஆகும், நம்ம உட்காந்துட்டு சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் மனுஷங்களை டார்கெட் பண்ணால் எப்படியெல்லாம் வந்து விழுவாங்க. சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி சில லூஸுங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளும் வீடியோ போட மாட்டோமா, நம்மளும் ஃபேமஸ் ஆக மாட்டோமா? எனக்கு ஒன்றும் புரியல. யூடியூப்பில் வந்து ஃபேமஸ் ஆகி என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. தப்பாக பேசினா நல்லா ரீச் ஆகிறாங்க, தப்பாக அதாவது ஒரு மாதிரி போட்டால் ரீச் ஆகிறாங்க. என்னன்றனா, உங்களோட டேலண்ட் என்ன? உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், உங்கள் ஸ்டைல் இருக்கும், அதில் உழைப்பு இருக்கணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரும் மனசு நோக்கக்கூடாது. சி அப்படின்ற மாதிரி முகத்தை சுழிக்காத மாதிரி. ஏன்னா யூடியூப்பில் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்குமே இப்போ இந்த யூடியூப்ன்றது, இந்த செல்லு மொபைல்ன்றது ஒரு உலகம் மாதிரி ஆகிப்போச்சு. தட்டினா எல்லாமே பார்த்துக்கலாம், எல்லா விஷயங்களும் இதில் வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியுது, டக்குன்னு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, எது நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது, எங்கே போனாலும் அதனால மக்களுக்கு தெரியுது. புரியுதுங்களா? இப்போ தப்பு நடந்தால் அப்போ வரமாட்டாங்க யாரும். தப்பு நடந்து முடிஞ்ச பிறகு தான் என்னாச்சு ஏதாச்சு அதெல்லாம் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை தான் பார்த்துக்கணும். சரிங்களா? எதுலேயும் போய் விழுந்துடக்கூடாது. யார் அப்படியே அழகாக பேசுகிறாங்க, டேலண்ட் பர்சன்ட்டு, அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, அவங்க வசதியாக இருக்காங்க, அவங்க நினச்சா நம்ம கஷ்டத்தை தீர்ப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம குறைய சொல்லலாம், அவங்கள இந்த இடத்துக்கு வர வச்சா நல்லா இருக்குமா, அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா, அவங்க வந்து இது பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு. யார் அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷால் தான். சரிங்களா? அவங்களாம் திடீர்னு யார் இங்கே வந்து 100 வருஷம் வாழ போகிறதில்ல, 1000 வருஷம் இருக்க போகிறதில்ல. இருக்கிற மனுஷ பிரிவை சந்தோஷமாக இருக்கிறதா அந்த மனுஷ பிரிவை இருக்கிறது ஒரு ஜென்மந்தான். அது சந்தோஷமாக வாழ்கிறதும் கஷ்டமாக வாழ்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போனோன்னா, நம்ம மன உளைச்சல் ஆகாமல், எந்த மைண்டு குழப்பமாகாமல் ஒரு சேனலோ எதுவோ அதை போய் பார்க்காதீங்க. அதில் போய் பார்த்துட்டு இது கேட்கணும் அது கேட்கணும், ஏன் இப்படி பண்ணுறாங்க, இது யாரும் ஸ்டாப் பண்ணுவாங்க? எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறது. நீங்களே போய் பார்க்குறீங்க, நீங்களே போய் குறை சொல்கிறீங்க. எதுக்கு? அவங்க தேவையில்லை, அந்த அடி நீங்கள் கொடுங்கன்ற. பார்க்காதீங்க, கெட்ட விஷயங்கிட்ட போகாதீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு கை கொடுங்க மக்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ யூடியூப்பில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போடுறாங்க, அதெல்லாம் ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க? அதெல்லாம் ஏன் அப்சல்யூட் இந்த எப்படி சொல்கிறது, அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள். அதெல்லாம் என்கரேஜ் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போகும். ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குது. புரியுது?